வணக்கம். இந்த 57வது வார தமிழ் முற்றத்தில் நான் பயணிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மழை நீரின் மகத்துவம். ஆர்ப்பரிக்கும் மலைக்கடலில் கருக்கொண்டு கார்மேகமாய் உருவாகி மலையாய் பிறந்து வெள்ளமாய் துள்ளி குதித்து நதியாய் நடந்து ஆழ்கடலாய் எங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மழை மட்டுமே. இப்போ இயற்கையின் அமைப்பில் நாம் வாழும் பூமி பகுதியில் மட்டுமே 2 பாகம் தண்ணீரை கொண்டுள்ளது என்பது ஆய்வாளர் கூறியதனை நம்பிய மனிதர்களும் விலங்குகளும் இவ்வுலகில் தான் உயிர் வாழ்கின்றன. உண்மைதான், கண்டிப்பாக உண்மைதான். இது அப்பவே நம்ம வள்ளுவர் சொல்லிட்டாரு. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுதம் என்றுணர பாற்று அப்படி சொல்லிட்டு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு வடிவமோ இல்லை நிறமோ கிடையாது. யாராலையுமே இந்த மலை இந்த நிறம் தான், மலை இந்த வடிவம் தான் அப்படி சொல்லிட்டு யாராலுமே சொல்லவே முடியாது. எந்த பாத்திரத்தில் இப்போ ஒரு பாத்திரத்தில் நீர் இருக்குன்னா அந்த வடிவத்தில் தான் அது இருக்கும். அதனால் மழை நம்ம எப்பயுமே சேகரித்து வைக்கணும். மழைங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் தான் சொல்லணும். இப்போ நம்ம யாராவது பறவைகள்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் தேடி போய் தண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது. மழை இயற்கையாக பேஞ்ச போது குளம் குட்டையெல்லாம் நிரம்புல அங்கே போய் தான் பறவைகள் எல்லாமே தண்ணி குடிக்குமா. இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் எப்போ தெரியுமா சிரிக்கும், எப்போ தெரியுமா நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்? இயற்கையான மழை பெய்யும் போது தான். ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு செடிகளுமே பச்சை பச்சைன்னு மாறும். அப்போ தான் அதுங்களுக்கு ஒரு சிறந்த அழகு கிடைக்கும் தான் சொல்லணும். அதனால் எப்பயுமே நம்ம மழையை வீண்படுத்தவே கூடாது. மழை நினச்சா நம்மளை அழிக்கவும் முடியும், நம்மளை ஆக்கவும் முடியும். மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிச்சின்னா இந்த உலகம் அழிஞ்சிடும். மழை நமக்கு தேவையான அளவுக்கு பெஞ்சிச்சின்னா மழை நமக்கு ஒரு மிகப்பெரிய பயனை கொடுக்கும். எப்பயுமே உணவு இல்லாமல் கூட எத்தனை நாள் வேணால் மனிதர்கள் வாழ்ந்துடலாம். ஆனால் நீர் இல்லாமல் வாழவே முடியாது, கண்டிப்பாக வாழவே முடியாது. நீர் மட்டுமே குடிச்சு இந்த உலகத்தில் வாழ்ந்த நிறைய மனிதர்கள் இருக்காங்க. இப்போது ஒவ்வொரு விவசாயிகளுமே விதையை விதைக்கும் போது மழை பெய்யணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இயற்கையான காற்றில் மட்டுமே அந்த ஒவ்வொரு செடி கொடிகளுமே வளரும். மழையால் வளரக்கூடிய மரங்கள் செடிகள்லாம் வெட்டுறது மூலயமா என்ன ஆகுது? இயற்கை அழியுது. அதனால் எப்பயுமே நம்ம மழையை வீண்படுத்தவே கூடாது. இப்போது விசமின் துளுவின் நல்லல் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது. இதுவும் நம்ம வள்ளுவர் தான் சொன்னார். இதுக்கு அர்த்தம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் உண்ணக்கூடிய புல் முதல் நம் மனிதர்கள் சாப்பிடும் நெல் வரை மழைதான் மிகவும் அவசியமாக உள்ளது. மழையை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல வாய்ப்பளித்த என் தமிழ் முற்றத்திற்கு என் அன்பான